திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் என்பது கடவுளுக்கு ஓமாயாக ஆனாவை சொல்லிவிட்டார். புரியுதுங்களா? 2வது குறள் கற்றதினால் ஆய பயனன் கொள். இதில் கல்வியினுடைய பயன் கடவுளை வணங்குவது அப்படின்னார். இப்போ கடவுளை வணங்குவதிலே 3 முறை உண்டு. ஒன்று மனதாலே வழிபடுவது, 2வது வார்த்தையாலே வழிபடுவது, மொழியாலே வழிபடுவது, 3வது உடம்பாலே வழிபடுவது. இப்பொழுது 3வது குறளிலே மனதாலே வழிபடுவதை பற்றி தான் இங்கே சொல்லுகிறார். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சேர்தல் என்றால் இடைவிடாது நினைத்தல், இறைவனை இடைவிடாது நினைத்தல். மலர் மிசை ஏகினான் அப்படின்னு போறார். இதுக்கு என்ன அர்த்தம்? மலர் போன்ற இதயத்தை உடைய மனுஷனுக்கு மலர் போன்ற இதயம் இருக்கா, மனது இருக்கா? உண்மையிலேயே மலர் போன்ற மென்மையானது தான் இதயம். நாம் ஆசை, கோபம், போட்டி, பொறாமை போன்ற எண்ணங்களினால் திண்மையாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறுத்தை இருக்குது, அதுக்கு குட்டிகை 4-5 குட்டிகை இருக்குது. ரொம்ப பசிக்குது. அது என்ன செய்யும்? தன்னுடைய குட்டியை அடித்து கிழிச்சி திங்காது. ஏன்? இந்த குட்டி மேலே அன்பு வந்து விட்டது. மற்றைய ஜீவராசிகளை அடித்து பிடிச்சி இழுத்து தானும் தின்னு இந்த குட்டிகளுக்கும் போடும். நான் சொல்ல போகிறீங்களா? அப்போது அன்பு வந்து விட்டால் அப்பேற்பட்ட சிறுத்தைக்கே இருதயத்திலே அன்பு வந்து விட்டது தன் குழந்தைகள் மேலே. அப்பொழுது ஆறறிவு படைத்த மனிதனுக்கு எவ்வளவு மென்மை இருக்க வேண்டும் இந்த இருதயத்திலே, மனதிலே. அப்பேற்பட்ட இருதயத்திலே இறைவன் குடியிருக்க போகிறான். அதனால தான் அங்கே மலர் மிசை ஏகினான்னு போட்டார். ஏகினான்னா இறந்த கால வினைத்தொடர். அது எப்படி இறந்த கால வினை ஒரு காலத்தில் வந்திருப்பானோ அப்படின்னு கடவுள், அப்படி இப்போ வரமாட்டானோ, பிற்காலத்தில் வருவானா வரமாட்டான், சந்தேகம்லாம் வரும். அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, தான் பொண்ணை பார்க்க போகிறீங்க. அப்பா வந்துட்டீங்களான்னு போங்க. இந்த வந்துட்டேன்னு சொல்கிறோம். போயிட்டீங்களா? போகல. வேகமாக போயிடுவீங்கன்னு அர்த்தம். விரைந்து சேருதலின் அப்படிம்பார் பரிமேல் அழகர். புரியுங்களா? நீ நினைத்த வடிவோடு விரைந்து வருவார். நீ எந்த நேரமும் கடவுளை மனதால் வழிபட்டு கொண்டிருந்தால் நீ என்ன உருவத்தில் வழங்குறையோ அதே உருவத்தில், அது கல்லாக இருந்தாலும் சரி, இயேசுநாதராக இருந்தாலும் அல்லவா இருந்தாலும் சரி, அதே உருவத்தோடு கடவுள் விரைந்து சேருதலில் விரைந்து வருவார். அதனால தான் ஏகினார்னு போட்டார். மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் என்றார். இடைவிடாது நினைத்தார். நீடூடி வாழ்வார். இந்த பூமியில் நீடூடி வாழ முடியாது.